குதிக்கலாமா பாட்டி? சார் சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குடிக்கிறான். டேய் ஊட்டி வந்து குடிப்பாட்டுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். எங்க பார்த்தாலும் பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு நீச்சல் பசங்க எல்லாரும் நீங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, நீங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம 4 பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கத்து கொடுக்குறீங்க. நான் இப்ப புதுசா கிணத்துல குளிச்சன பாட்டி, நீ இது சளி எதுவும் பிடிச்சிக்குமா? புதுசா கொஞ்சம் தொலைசாம பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மாத்திரை ஒன்று போட்டுக்கிட்டா சரியா போயிடுது. இது பாட்டி வைத்தியம். என்ன காலை உரைச்சி கையை மேலே தானா வருது, அதுதான் நீச்சல். ஆமா, காலை இப்படி உதைக்கணும், கையை எப்படி. ஆமா, மேலேருந்து இப்படி நெட்டுக்கா குதிச்சா கூட காலை உரைச்சி தான் மேலே வர முடியும். இப்போ தொலைக்குழியிலேருந்து இப்படி குதிக்கிறோமில்ல, இப்படி குதிக்கிறதில்ல, இப்படி நேராக குதிக்கிறோமில்ல. அப்போ நேராக குதிச்சோம்னா முன்ன காலை தான் உதைக்கணும் மேலே ஏறத்துக்கு. காலை உரைச்சி தான் மேலே ஏற முடியும், இல்லைன்னா ஏற முடியாது. கையை இப்படி கொண்டாடணும், காலை உதைக்கணும். கையை இப்படி தூக்கி இப்படி கொண்டாடணும். நாம் வந்து காலை உரைச்சி மேலே வரணும். நம்ம இப்போ குதிச்சோம்ல கிணறு, அது எத்தனை அடி ஆழம் இருக்கும்? அது வந்து எங்கள் கொண்டாட அது கொஞ்சம் ஆழம் கம்மி தான். எத்தனை அடி இருக்கும்? அது தெரியல எத்தனை அடின்னு. உங்க கிணறு? எங்கள் கிணறுலாம் அது கீழே அது எத்தனை மட்டும் ஆகுது. கீழே ஒரு பெட்டுக்குது, அடியில் 3 பெட்டு. இந்த கிணத்துல 3 பெட்டு மோட்டர் இறக்கிக்குள்ள. அப்போ இதெல்லாம் பூரா வெள்ளாம தான். போவாதக்கெல்லாம் எல்லாம் வித்தாச்சு. இப்போ கிணறு மட்டும் இருக்குது, ஒரு இதில் தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு. சரி, இப்போ நீங்கள் பாட்டுக்கு கிணத்துக்குள்ளே போய் நீச்சல் அடிக்கிறேன், சுறா குத்து பாயிரன்ட்டு பாயிறீங்களே, வீட்டில் உள்ளவங்களாம் ஏமா உனக்கு இது மாதிரி வயசான காலத்தில் அடிப்பட்டு போட்டுரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகாதன்னு சொல்லுவாங்களா? எங்கள் பேராண்டிங்களாம் வாடாமான்னு மேட்டு குதிக்காத அப்படிம்பாங்க. நான் கிணத்துல குதிக்கணும்னா சர்வசாதாரணமாக போய் குதிச்சு விடுவேன். தெரியாமனாலும் போய் குடிச்சிட்டு வந்துடுறது. ஏன் பாட்டி நீச்சல்லாம் அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், நான் கிணத்துலேயே தான் குடியாக இருப்பேன் தின்னதில் அப்போதுலேருந்து. ஆமாம்.